அதே மாதிரி இன்னொரு சிறப்பையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யஸ்மஉ மத சௌத்தில் முஅத்தின் ஜின்னுன் வலா இன்சுன் வலா ஷைஉன் இல்லா ஷஹிதலஹு யௌமல் கியாமா. பாங்கு சொல்லப்படக்கூடிய அந்த சப்தத்தை மனிதர்களோ ஜின்களோ அல்லது வேற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது அந்த சப்தத்தை செவியுற்றால் மறுமை நாளில் அவருக்காக சாட்சி சொல்லும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது இந்த செய்தியில என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நாம பாங்கு சப்தத்தை சத்தம் போட்டு சொல்லும் போது அது மனிதர்கள் ஜின்கள் இன்னும் என்னென்ன மரம் செடி கொடி கல்லு எது எது மேல இந்த சவுண்ட் படுதோ அது அனைத்தும் மறுமை நாளில் நமக்காக அல்லாஹ்விடத்துல பரிந்துரை செய்யும் என்று இஸ்லாம் சிறப்பித்து கூறுகிறது என்றால், பாங்குக்கு எவ்வளவு பெரிய சிறப்பை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது என்பதை உணர்ந்து பாங்கு சொல்வதை வெறும் அழைப்பு என்று மட்டும் பார்க்காமல் அது அற்புத ஒரு வழி, அது சொர்க்கத்திற்குண்டான அற்புத பாதை என்று நாம அந்த நன்மைகளை எதிர்பார்த்து அதிகமாக பாங்கு சொல்வதற்கு ஆர்வம் காட்டக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும்.